ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரைட் பட மூவி தான் பார்க்க போகிறோம். ரமேஷ்குமார் சுப்பிரமணி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் நட்டி நட்ராஜ், அருண் பாண்டியன், அக்ஷரா ரெட்டி இவங்கெல்லாம் திறமையை வெளிக்காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உன்னை போல் ஒருவன் படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலும் இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரியவர் தன் மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் ஆக்ஷன் எடுக்க மறக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே தங்கியிருக்காரு. அங்கே ஒரு எஸ்ஐ பெண் போலீஸ் பத்திரிக்கை கொடுக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே உள்ள கான்ஸ்டபிள் அங்கே உள்ள லேப்டாப் செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணது எல்லாத்துக்குமே தெரிய வருது. இப்படிப்பட்ட படத்தை கொடுத்ததுக்கு ரமேஷ் சாரை பாராட்டி ஆகணும். இசையை பெஸ்ட்டாக கொடுத்ததுக்கு குணா சாரை பாராட்டி ஆகணும். செகண்ட் ஹாஃப் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்முடைய ஹீரோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த பையனை இழந்து தவிக்கக்கூடிய அந்த அப்பாவுடைய ஆக்டிங் சீக்வன்ஸாக இருந்துச்சு. லேப்டாப்பு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்காக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்காரு. அடுத்த பாராட்டுறது நம்மளுடைய அக்ஷரா ரெட்டி. அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆக்டிங் மற்றும் அவங்களோட சுப்பீரியர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்மதுரை, ஆதித்யா, மூனா ரமேஷ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் வராங்க. இவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேரண்ட்ஸ் இஷ்யூஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கூட போலீஸ்காரங்களால் எடுத்து சொல்ல முடியாத அளவு கூட இந்த படத்தில் திறமையை காட்டியிருக்காங்க. உடனே நடவடிக்கை எடுக்க முடியலனா கூட கரெக்டாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸை சீக்வன்ஸாக கொண்டே இருந்தாங்க. முதல்ல மிஸ்ட்ரியஸாக த்ரில்லராக கொண்டே இருக்காங்க. எமோஷ்னலாக தொடர்ச்சியாக சீக்வன்ஸாக இருந்துச்சு. எமோஷ்னல் டெத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லாஜிக்கான சீன்ஸை கொஞ்சம் அளவாக எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமாக எடுத்திருந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த மூவி வித்தியாசமான நரேஷனான மூவி. இதை ஒன் டைம் உங்களுக்கு வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணேன். ஓகே, இப்போ அந்த முதல்ல பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ணுறது அந்த மர்ம நபர் யார், அவருக்கு தேவை என்ன, அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் சிக்கி இருக்கவங்கள மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முழு திரைப்படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.